பாய் ஒவ்வொரு வாரமும் ஒரு தர்காவுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய மகிமைகளை பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் எந்த தர்காவை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு பொதுமக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எனக்குமே அந்த ஆவல் இருக்குது. என்ற தர்காவை பற்றி நீங்கள் சொல்ல சொந்தத்தில் வந்தவங்க, அவங்க வம்ச வழியாக வந்தவங்க தான் அந்த தர்கா வந்து பராமரிச்சு தனிமையாக. நானும் கூட நண்பர் வந்திருந்தார். நண்பர் நானும் போயிருந்து தனிமையாக உட்காந்து எவ்வளோ சலாம் சொல்லி சலாவத்து ஓதிட்டு சலாம் சொல்லிவிட்டு ஜேராத் முடித்து அழகாக வேண்டுதல் வச்சுட்டு நடக்காத விஷயம், ரொம்ப இழுத்துட்டு இருக்க விஷயத்த வந்து அங்கே வேண்டுதல் வைப்பாங்க. இது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுகிடக்கூடாது. அவர் சிவனை அப்படியே எல்லாமே விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு பொட்டு பண்ணி ஒன்று சொல்லுது, ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எந்த சாமியும் கூப்பிடல. உன்னோட பணி நீ பார், உன்னோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் நீ செய், அதோட பலன் இறைவன் கொடுப்பான். அந்த மாதிரி மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் ஒவ்வொரு வாரமும் ஒரு தர்காவுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய மகிமைகளை பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வாரம் எந்த தர்காவை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு பொதுமக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எனக்குமே அந்த ஆவல் இருக்குது. என்ற தர்காவை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க பாய்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தர்கா இருக்குது. இப்போ நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஈவினிங் அங்கே தான் போயிட்டு வந்தேன். அது எந்த தர்கான்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டுன்னு சென்னையில் தான் இருக்குது. ஆமாம், சென்னை சைதாப்பட்டில் இருக்கிற கோர்ட்டுக்கு பேக் சைடு. அது ரொம்ப புகழ்பெற்ற தர்காவோ பெரிய தர்காவோலாம் கிடைக்காது. ஓடி வீடு மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஓடி வீடு மாதிரி தான் இருக்கும். சுற்றி வீடு, ஒரு சந்து வீடு இருக்கும். அந்த சந்து வீட்டுக்குள்ளே ஒரு தர்கா அமைப்பு ஒரு சரிதாக இருக்கார். அவர் பேர் வந்து ஹஜரத் ஃபக்கீர் ஷா பாவா. சரிங்களா? அவங்களோட சொந்தத்தில் வந்தவங்க, அவங்க வம்ச வழியாக வந்தவங்க தான் அந்த தர்கா வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. அவங்க செய்கிற பணியாட்களும் சரி, எல்லாமே அவங்க தான் வழிபட்டு, அவங்க தான் காலங்காலமாக அதை பார்த்துட்டு இருக்கவங்களே 2-3 தலைமுறையாக அதை பார்த்துக்கிட்டு வராங்க, பராமரிச்சுட்டு வராங்க ஃபக்கீர் ஷா பாபாவோட தர்காவை. அங்கோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி இன்றைக்கி நான் சொல்கிறது மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கூட்டம் சேர்றது வேலைக்கிழமையும் அமாவாசை. இப்போ எல்லா தர்காவுக்கும் வந்து எல்லா நாளுமே போவாங்க. ஆனால் அந்த தர்காவில் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை வேலைக்கிழமை இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நைட் தங்குறதுக்குன்னே மக்கள் அங்கே கூடுவாங்க. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடி வீடு மாதிரி இருந்தது. அல்லாவோட நாட்டத்தால் இப்போது அதை வழிபட்டு வரவங்க, அதை நடத்திட்டு வரவங்க பார்த்திங்கன்னா இப்போது அது சிறப்பாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. தலை தூக்கி பார்க்குற அளவுக்கு கட்டுறாங்க. ஓடி வீடு மாதிரி இருந்துட்டு இந்த இடத்த, ஓடி வீடு மாதிரி இருந்து நம்ம தலை குனிஞ்சு போகிற அந்த இடத்த இப்போ நம்மளே அது அவரோட என்ன சொல்கிறது, அவரோட இது அவர் அடக்கமான இடமும் சரி, சுற்றி இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா தலை தூக்கி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இப்போ அதோட பிரம்மாண்டம் நானே நினச்சேன், ஒரு 3 வருஷத்தில் அவரோட அமைப்பாளருக்கு அது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இன்னும் சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட கிருபையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நானே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்டாக போய். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஒரு தர்காவும் பார்த்திங்கன்னா நானாக பிளான் பண்ணி வச்சு இந்த தர்காவுக்கு இன்றைக்கி போகலாம், இந்த தர்காவை பற்றி பேசலான்னு நான் பேசுகிறதும் கிடையாது, நான் யோசிக்கிறதும் கிடையாது. சடனாக நான் இங்கே ஓதிக்கிட்டு இருக்கும்போதோ, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதோ, இல்லை வீட்டில் கேஸ் எழுதும் போதோ, இல்லை எனக்கே தூக்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது தூக்கத்தில் வந்து இந்த தர்காவுக்கு போங்கன்னு எனக்கு ஹுக்கும் வந்ததுன்னா, அழைப்பு வந்ததுன்னா கரெக்டாக எனக்கு தெரியும். இன்றைக்கி சொல்கிற மக்களுக்கு இதுவரை நான் சொன்னதில்லை. போங்க தான் சொல்ல, நான் எப்படி போகிறேன்னு சொல்கிறேன். இதுதான் ரீசன். எனக்கு ஹுக்கும்னா வந்துருச்சு, நீ கட்டளை வந்துருச்சு, நீங்கள் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரிய வந்துடும். அன்றைக்கி போயிடுவேன். நான் போன வாரம் கூட வீடியோ போடும் தர்கா பற்றி நான் பேசலை. ஏன்னா நான் போவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு போய். அப்போ ஓடி வீடு மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு அவர் தர்காவுக்கு இங்கே தர்கா ஓதிட்டு உட்காந்துட்ருக்கேன். சடனாக ஒரு தர்காவுக்கு எனக்கு போகணுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு, அழைப்பு வந்துருச்சு. இவ்வளோ தர்கா இருந்தாலும் பர்டிகுலராக இப்போ என் வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் சைதாப்பேட்டைக்கு இதுதான் நான் தேடி போகிறேன் இல்லையா? எதுக்கு போகிறோம் சொல்லுங்கள்? நான் எவ்வளோ தர்கா போகிறேன், 10ல் ஒரு தர்கான்ட்டு போயிடலாம் இல்லையா? அவரோட அழைப்பு எனக்கு வந்தது, மனசில் தோணிச்சு. கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். போனேன், உட்காந்தேன், சரிந்தேன், செலவாத்து ஊற்றணும், துவா செய்யணும், அழகாக நின்று. கிட்டத்தட்ட இது சிறப்பு என்னென்னா, நான் போகும்போது அங்கே யாருமே இல்லை, தனிமையாக இருந்தோம். நானும் கூட நண்பர் வந்திருந்தார். நண்பர் நானும் போயிருந்து தனிமையாக உட்காந்து எவ்வளோ சலாம் சொல்லி செலவாத்து ஓதிட்டு சலாம் சொல்லிவிட்டு ஜேராத் முடித்து அழகாக வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2-3 பேரே உள்ள ஆரம்பித்தாங்க. ஏன்னா சண்டே இல்லை, ஈவினிங் டைமில் போனேன். அது அங்கே ஆல்ரெடி கட்டிக்கிட்டு வர இருக்காங்க. அங்கே சிறப்பு பார்த்திங்கன்னா, உடல்நிலை சரியாதவங்க அதிகமாக அந்த தர்காவுக்கு போவாங்க.
உடல்நிலை சரியாதவங்க, ரொம்ப வருஷமாக படுக்கையாக இருக்கிறவங்க, உடம்பு முடியாதவங்க, சில வேண்டுதல் வச்சுட்டு நடக்காத விஷயம், ரொம்ப இழுத்துட்டு இருக்க விஷயத்த வந்து அங்கே வேண்டுதல் வைப்பாங்க ஐதீகம். சில பேர் வந்து இந்த பாபா கிட்ட, ஃபக்கீர் ஷா பாபா கிட்ட, ஹஜ்ரத் ஃபக்கீர் ஷா பாபா கிட்ட வந்து நம்ம வேணால் நடக்குதுன்ற ஐதீகம் அவங்க மனசில் இருக்குது. அல்லாவோட நாட்டம் அந்த அவுலியாக்கள் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இல்லை, நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சில விஷயம் நான் வச்சுருக்கேன், வச்சு நடந்தும் கொடுத்துருக்காரு. அந்த எண்ணத்தில் தான் நீ எவ்வளோ தர்கா பற்றி பேசுகிறீ, என்னை பற்றி பேசலன்னு சொல்லிட்டு என்னை சடனாக நாத்திகமா வர வச்சிருக்காரு. நீ எல்லா தர்கா பற்றி சொல்கிற, நீ ஏன் தர்கா மறந்துட்டியான்னு சொல்லிட்டு நான் வர வச்சார். இதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் சடனாக நான் போனேன். மத்தியானம் வரை நான் யோசிக்கவே இல்லை, காலைல வரையும் யோசிக்கல. சடனாக மத்தியானம் ஓதிட்டே இருக்கேன், சடனாக வந்தது இல்லை நீ போகலாம் அப்படின்னு. லஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன். மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அப்படியே பிலால் பையில் மவுண்ட் ரோட் பிலாலில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டே இருந்துட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. எனக்கு தர்கானாலே அங்கே சொல்லப்போனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இறந்தவங்க தான் இருக்காங்கன்னுவாங்கம்மா. நம்பிக்கை எனக்கு அவங்க மேலே. முன்னோர்கள் எதுவுமே வந்து தாத்தா பாட்டி வந்து பேரம்புள்ளி வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் ஆசானுங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நம்மளை வாழ்த்துவாங்க, ஆசீர்வாதம் பண்ணிப்பாங்க. இதுதானே பொது. அந்த எண்ணத்தில் தான் நான் எவ்வளோ தர்காவுக்கும் போயிட்டுருக்கேன். எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. மக்களுக்கும் போங்கன்ற நான் இஸ்லாத்தாளுங்க தான் போகணும், கிறிஸ்தவர் தான் போகணும், முஸ்லீம் தான் போகணுன்னு கிடையாது. உங்களுக்கு தோணிச்சா அழைப்பு வந்தால் போங்க. தர்காவுக்கு தாராளமாக போகலாம், யாருனாலும் போகலாம். எதுவுமே வந்து எந்த ஒரு சாமிக்கிட்ட போனாலும் சரி, எந்த ஒரு குரு கிட்ட போனாலும் சரி, எந்த சித்தர் வழிபாடு போனாலும் சரி, அங்கேயே முழுக தான் கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுகிடக்கூடாது. அவர் சிவனை அப்படியே எல்லாமே விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு பொட்டு பண்ணாலும் என்ன சொல்றது, ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எந்த சாமியும் கூப்பிடல. உன்னோட பணி நீ பார், உன்னோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் நீ செய். அதனோட பலன் இறைவன் கொடுப்பான். அந்த மாதிரி சைதாப்பேட்டையில் இருக்கிற கோர்ட்டுக்கு பேக் சைடு ஹஜ்ரத் ஃபக்கீர் ஷா பாபா தர்கா. ரொம்ப புகழ்பெற்ற தர்கா, பட் சின்னதாக தான் இருக்கும். அவரோட மகிமை வந்து நான் சொல்ல மாட்டேன், போனவங்க வந்து போயிட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லட்டும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா இந்த வாரம் ஒரு அருமையான தர்கா, அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தர்காவை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நல்ல அருமையான தகவல் கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.